நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள். 404வது திருநாமம் தர்மாய நமக. ஒரு வார காலம் நடைபெற்ற ராம ராவண போரின் 5ஆம் நாளில் லக்ஷ்மணனுக்கும் ராவணனின் மகனான இந்திரஜித்துக்கும் கடும் போர் நடந்தது. விபீஷணன் லக்ஷ்மணனுக்கு உறுதுணையாக இருந்து அவ்வப்போது இந்திரஜித் செய்யும் மாயங்களை பற்றிய குறிப்புகளை கொடுத்து கொண்டிருந்தான். இரவு பொழுது வந்துவிட்டால் இந்திரஜித் பல மாயங்கள் செய்ய தொடங்கி விடுவான். இப்போது பகல் வேளை. சூரியன் இருக்கும் போதே இவனை விரைந்து அழித்து விடுங்கள் என்று லக்ஷ்மணனுக்கு விபீஷணன் ஆலோசனை சொன்னான். அடுத்த நொடியே லக்ஷ்மணனின் வில்லில் இருந்து பாணங்கள் மின்னல் வேகத்தில் புறப்பட்டு வந்து இந்திரஜித்தின் சேனை, தேர்ப்பாகன், தேர், குதிரைகள் ஆகியவற்றை அழித்தன. தேரை இழந்த இந்திரஜித் திடீரென வானில் மறைந்தான். மறைந்திருந்தபடி லக்ஷ்மணன் மீது கல் மழை பொழிய தொடங்கினான். இந்திரஜித் எங்கே ஒளிந்திருக்கின்றான் என அறிய முனைந்த லக்ஷ்மணன் வானில் அனைத்து திசைகளையும் நோக்கி அம்புகளை தொடுத்தான். ஓங்கி உலகளந்த திருவிக்கிரம பெருமாளின் திருவடிகள் எப்படி அனைத்து திசைகளையும் வியாபித்தனவோ அதுபோல் லக்ஷ்மணனின் பாணங்கள் அனைத்து திசைகளையும் வியாபித்தன. வானில் ஒளிந்து கொண்டிருந்த இந்திரஜித்தை அந்த பாணங்கள் தாக்கியதால் அவனது உடலில் இருந்து இரத்தம் பெருக்கெடுத்து வந்தது. இருண்ட மேகத்துக்கு நடுவே செவ்வானம் தெரிவது போல் லக்ஷ்மணன் வானில் வீசிய பாணங்களுக்கு மத்தியிலே இந்திரஜித்தின் சிவந்த இரத்தம் சிந்துவதை கண்டான் லக்ஷ்மணன். இதை கம்பர் மறைந்தன திசைகள் எங்கும் மாறுபோய் மலையும் ஆற்றல் குறைந்தனன் இருண்ட மேக குழாத்திடை குருதி கொள்மூர் உறைதுளது என நின்றான் உருவினை உலகம் எல்லாம் நிறைந்தவன் கண்டான் காணா இணையதோர் நினைவதானான் என்று பாடுகிறார். சிவந்த இரத்தம் வானில் இருந்து சிந்துவதைக் கொண்டு இந்திரஜித் ஒளிந்திருக்கும் இடத்தை அறிந்து கொண்டான் லக்ஷ்மணன். இந்திரஜித்தின் வில்லை முறிக்க நினைத்தான் லக்ஷ்மணன். ஆனால் விபீஷணனோ இவன் சிவபெருமான் தந்த வில்லை ஏந்தி இருக்கிறான், அதை உடைப்பது கடினம் என்று லக்ஷ்மணனிடம் சொன்னான். அதை கேட்ட லக்ஷ்மணன் வில்லை பிடித்திருந்த இந்திரஜித்தின் கையையே தனது பாணத்தால் அறுத்தெறிந்தான். கையிழந்த பின்னும் இந்திரஜித் உன்னை அழிக்காமல் நான் மடிய மாட்டேன் என்று லக்ஷ்மணனை நோக்கி சபதம் செய்து காற்று, இடி, மின்னல் பல வடிவங்கள் கொண்டு மாயப்போர் புரிந்தான். அப்போது லக்ஷ்மணன் தனது வில்லில் பாணத்தை பூட்டி ஐந்தராஸ்திற்குரிய மந்திரத்தை ஜபித்து தர்மாத்மா சத்யசந்தஷ்ச ராமோ தசரதிர்யதி பௌருஷே சாப்ரதித்வந்த்வஹா ஷரைனம் ஜஹி ராவணிம் என்று சொல்லி அதை இந்திரஜித் மேல் ஏவினான். இதன் பொருள் தசரதனின் மகனான ஸ்ரீராமன் தர்மமே வடிவெடுத்தவராகவும் வாய்மையை கடைபிடிப்பவராகவும் வீரத்தில் ஒப்பற்றவராகவும் இருப்பது உண்மையானால் ஏ பாணமே நீ இந்திரஜித்தை அழித்துவிடு. ராமன் தர்மாத்மா என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியுமா? லக்ஷ்மணன் சொன்னபடியே அந்த பாணம் இந்திரஜித்தின் தலையை அறுத்து கீழே தள்ளிவிட்டது. இங்கே ராமனை தர்மாத்மா என்று 2 காரணங்களால் குறிப்பிட்டிருக்கிறான் லக்ஷ்மணன். ஒன்று, தர்மாத்மா என்றால் அறநெறியே வடிவெடுத்தவர் என்று பொருள். மற்றொரு பொருள் என்னவென்றால் வடமொழி இலக்கணப்படி தாரணாத் தர்மக என்று சொல்வார்கள். எல்லாவற்றையும் எது தாங்கி நிற்கிறதோ அதற்கு தர்மம் என்று பெயர். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக, அறத்தை தாங்குவோரை அறம் தாங்கும் என்ற ரீதியில்தான் அறநெறியும் தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. செல்வ செழிப்பு முதல் முக்தி வரை அனைத்து நன்மைகளையும் தந்து அனைவரையும் தாங்கி நிற்பவன் ஸ்ரீராமன். அந்த காரணத்தாலும் அவனை தர்மாத்மா என்று இங்கே லக்ஷ்மணன் சொல்லியிருக்கிறான். அனைத்து உயிர்களுக்கும் செல்வ செழிப்பு, முக்தி உள்ளிட்ட அனைத்து வித நன்மைகளையும் அருளி அனைவரையும் தாங்கி நிற்பதால் தாரணாத் தர்மக, தாங்கி நிற்பவருக்கு தர்மம் என்று பெயர். ராமன் தர்மக என்று அழைக்கப்படுகிறார். தர்மக என்றால் இவ்விடத்தில் தாங்கி நிற்பவர் என்று பொருள்.
அதுவே சகஸ்ரநாமத்தின் 404வது திருநாமம். ராமன் அறநெறிகளை கடைப்பிடித்ததால் தர்மக என்று அழைக்கப்படுவதாக இங்கே பொருள் உரைக்கலாமே என ஐயம் எழலாம். ஆனால் ராமன் அறநெறி வழுவாது இருக்கும் பண்பு அடுத்த திருநாமத்தில் சொல்லப்படுகிறது. தர்மாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களை ஸ்ரீராமன் என்றென்றும் தாங்கி நிற்பான். நாராயண நாராயண.